ரைட். மார்பாலஜில நம்ம நெக்ஸ்ட் பாக்குறது ஸ்டெம், தண்டு. இப்ப தண்டை பத்தி நமக்கு என்ன தெரியும்? ஸ்டெம் எதுக்காகலாம் யூஸ் ஆகும்? ஆமா, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பாயிண்ட் தெரியும்னா, ஸ்டெம்ன்றது பிளம்யூல்ல இருந்து உருவாகிறது. அதாவது முளை குருத்திலிருந்து தண்டு பகுதி உருவாகிறது. அதுக்கப்புறம் இட் பியரிங் பிரான்சஸ், லீவ்ஸ், ஃப்ரூட் அண்ட் ஃப்ளவர்ஸ். இது மலர்கள், கனிகள், அப்புறம் கிளைகள் இவைகளை கொண்டு இருக்கிறது, இதெல்லாம் தாங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். வேற என்ன தண்டு பத்தி தெரியும்? வேர் மூலியமா வரக்கூடிய தண்ணி, உறிஞ்சக்கூடிய தண்ணி மேல் நோக்கி கொண்டு போய் சேர்க்கறதும் யாரோட வேலை? ஸ்டெம்மோட வேலை. அவ்வளவுதான். சிம்பிளா பார்த்தா ஸ்டெம்மை பத்தின விஷயம் அதான். ரைட்டா? இது எங்க இருக்கும்? தரைக்கு, பொதுவா தரைக்கு மேல இருக்கும். எக்ஸப்ஷன் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம். தரைகீழ் தண்டுகள்ன்றது அது கொஞ்சம் வேறு, அதாவது விதிவிலக்கானது. மோஸ்ட்லி ஸ்டெம்ன்றது இதுக்கு மேலதான் வேறும். அதே மாதிரி பாசிட்டிவ்லி போட்டோட்ராபிக், தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒளிக்கு நேராக வளரக்கூடியது, ஒளியை நோக்கியதுன்னு சொல்லுவாங்க. அது நம்ம ஸ்டெம் எப்படி வளரும்? மேலதான் வளரும். இதுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கும். சரியா? பார்த்துடலாமா ஸ்டெம்மை பத்தி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் தட் டிஸ்டிங்விஷ் எ ஸ்டெம் ஃப்ரம் எ ரூட்? சார், தண்டு ஆனது வேரில் இருந்து எந்தெந்த பண்புகள் அடிப்படையில் வேறுபடுகிறது? ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கறாங்க, நீங்களா சொல்லலாம். சொல்லு. ரூட்டுக்கும் ஸ்டெம்முக்கும் என்ன வித்தியாசம்? ரூட்டு கீழ் நோக்கி வளரும், மேல் நோக்கி வளரும். வேற வேற நோடு, இன்டர் நோடு ஸ்டெம்ல மட்டும்தான் இருக்கும். கணுவிடை பகுதி தண்டுல மட்டும்தான் இருக்கும், வேர்ல இருக்காது. சரிங்களா? வேற ரூட்ல கியூட்டிகல் இருக்காது, ஜஸ்ட் கியூட்டிகல் வேர்ல இருக்காது. தண்டுல கியூட்டிகல்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இளம் தண்டுல, யங் ஸ்டெம்ல இருக்கும். வேற வெரி குட். ரூட்ல ரூட் ஏர்ஸ் இருக்கும். ஆனா ஸ்டெம்ல எபிடெர்மிஸ் ரீஜன்ல சின்ன சின்ன வளரிகள் இருக்கும், அதுக்கு பேரு ட்ரைகோம்கள். அப்ப ஓரளவுக்கு நம்ம என்ன படிச்சிருக்கிறோம், அப்ப டிஃபரன்சியேஷன் இருக்குன்னு சொல்றோம். The stem is the ascending part of the axis bearing branches, leaves, flowers and fruits. ascending னா என்ன? அப்ப மேல் நோக்கி இருக்கக்கூடியது. அதுல என்னென்னலாம் இருக்கு? பிரான்சஸ், கிளைகள் இருக்கு, லீவ்ஸ், இலைகள் இருக்கு, ஃப்ளவர்ஸ் இருக்கு, அதாவது மலர்கள், கனிகள், இது எல்லாமே இருக்கக்கூடிய பகுதி எதுனா ஸ்டெம், தண்டு பகுதின்னு சொல்றோம். ஓகே. இட் டெவலப்ஸ் ஃப்ரம் த பிளம்யூல் ஆஃப் த எம்பிரியோ ஆஃப் த ஜெர்மினேட்டிங் சீட். அதாவது முளைக்கக்கூடிய விதைகள்ல முளை குருத்திலிருந்து உருவாவது தான் யாரு? ஸ்டெம். எதெல்லாம் ரூட்டு படிச்சோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் நம்ம ஸ்டெம்ல பார்ப்போம். சரிங்களா? The stem bears node and internodes. நான் ஏற்கனவே சொன்னது போலதான், ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டெம் இப்படி இருக்கு அப்படின்னா இதுக்கு பேர் நோடு, கணு பகுதி. இதுவும் நோடு தான். சரியா? ஆனா இந்த ரெண்டு நோடுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த நோடு, இன்டர் நோடு ரூட்ல இருக்காது, வேர்ல இது ரெண்டும் காணப்படாது. ஓகே. The region of the stem where leaves are born called nodes, while internodes are the portions between two nodes. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நோடல் ரீஜன்ல தான், அதாவது ஒரு ஸ்டெம்ல இலைகள் உருவாகக்கூடிய அந்த பகுதிக்கு பேரு நோடு. புரியுதா? ஸ்டெம்ல லீஃப் ஆரிஜினேட் ஆகக்கூடிய அந்த ரீஜனுக்கு பேரு கணு. ரெண்டு நோடுக்கு இடைப்பட்ட பகுதி இன்டர் நோடு, கணுவிடை பகுதி தமிழ்ல. சரிங்களா? ரைட். The stem bears buds which may be terminal or axillary. அதான் என்ன சொல்றாங்க, தண்டானது மொட்டை உருவாக்கும். அந்த மொட்டு எங்க இருக்குன்றாங்க? நுனியில இருக்கலாம் அல்லது ஆக்சிலரி. ஆக்சிலரினா கோண பகுதிடா ராஜா. இங்க பாருங்க, இதுதான் லீஃப். லீஃப் இது நம்ம என்ன சொல்றோம்? பீட்டியோல். கரெக்ட் தான்? இல்லை, காம்பு தான். ஒரு நிமிஷம். சரி, இங்க பாருங்க, இதான் வந்து இதான் நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னா ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சிஸ்.
இலையினுடைய கோணப்பகுதி, இலையினுடைய கோணப்பகுதின்னு நம்ம சொல்றோம். சார் இந்த இடத்துலதான் யார் வருவா? பட்டு வரும், மொட்டு. என்ன சொல்லுவோம்? மொட்டு. நீங்க பார்த்துருக்கலாம் நிறைய பிளான்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதியில இருந்து தான் உங்களுக்கு ஃப்ளவர் ஃபார்ம் ஆகும். மலர்ன்றது இதுதான் பட்டு ஃபார்ம் ஆகும். அவங்க என்ன சொல்றாங்க, ஸ்டெம்ல இந்த மொட்டு பட்டுன்றது லீஃபோடைய ஆக்சில்ல இருக்கலாம். ஆக்சிஸ் ஆஃப் த ஸ்டெம்னா அதான் அர்த்தம். ஆர் எங்க இருக்கலாம்? டெர்மினல் பொசிஷன்ல கூட இருக்கலாம். ஒரு சில பிளான்ட்ல பாத்தீங்கன்னா டெர்மினல் பொசிஷன்லயே ஃப்ளவர் வந்துடும், அவ்வளவுதான். அதுக்கு மேல அந்த பிளான்ட்டால என்ன முடியாது, வளர முடியாது. எப்பயுமே நீங்க ஞாபகம் வச்சுங்க, டெர்மினல்ல நுனி பகுதியில ஃப்ளவர் வந்துடுச்சுன்னா இதுக்கு மேல சைட்ல தான் வளருமே தவிர, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சைமோஸ்னு ஒரு இன்ஃப்ளோரசன்ஸ் படிப்பீங்க, சைமோஸ் மஞ்சரி ஜாஸ்மின்லாம் படிக்கும்போது என்ன இருக்கும், ஜஸ்ட் மேல உங்களுக்கு என்ன பண்ணிடும், ஃப்ளவரை ஃபார்ம் பண்ணிடும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கீழே அந்த மொட்டுக்கள் இருக்கும். அதே மாதிரிதான் இங்க. சரி, ரைட். ஸ்டெம் இஸ் ஜெனரலி கிரீன். பொதுவா தண்டு பச்சை கலர்ல தான் இருக்கும். when young எப்ப பச்சை கலரா இருக்கும்? இளம் தண்டு மட்டும்தான் உங்களுக்கு கிரீன் கலர்ல இருக்கும். and later often become woody and dark brown. அதாவது கொஞ்சம் தண்டு வளர்ந்துட்ட பிறகு, இப்ப பெரிய புளிய மரம் பார்க்கிறோம், பெரிய ஆலமரம் பார்க்கிறோம், அரச மரம் பார்க்கிறோம், பெருசா ஆன பிறகு அதாவது உட்டி கட்டையா மாறின பிறகு அது எப்படி இருக்குமா? டார்க் பிரவுன், அடர் பழுப்பு நிறத்துல காணப்படும் தமிழ்ல. சரிங்களா? ரைட். சரிப்பா, இது தண்டோடைய ஸ்ட்ரக்சர், கேரக்டர், அவ்வளவுதான். The main function of the stem is spreading out branches bearing leaves, flowers and fruits. அப்ப முக்கியமான தண்டோடைய பணி என்ன? கிளைகளை உருவாக்குது, கிளைகளை உருவாக்கி இலைகளை உருவாக்குது, அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது, மலர்களை ஃப்ளவரை உருவாக்குது, கனிகளை உருவாக்குது. இதுதான் மெயின் ஃபங்க்ஷன். இட் கண்டக்ட்ஸ் வாட்டர், மினரல்ஸ் அண்ட் போட்டோசிந்தேட்ஸ். இந்த இடத்துல கவனிக்கணும், இது எதெல்லாம் வேர்ல இருந்து கண்டக்ட் பண்ணுது அல்லது லீஃப்ல இருந்து கண்டக்ட் பண்ணுது, அதாவது கடத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்டர் அண்ட் மினரல்ஸ் எங்க இருந்து கடத்தும்? ரூட்ல இருந்து. ரூட் அப்சார்ப் பண்ணக்கூடிய வாட்டர் மினரல்ஸையும் இது என்ன பண்ணும்? கடத்தும். அண்ட் போட்டோசிந்தேட்ஸ்னா என்ன? நான் ஏற்கனவே சொன்னேன், போட்டோசிந்தசிஸ் மூலியமா கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னதுமா? என்ன கிடைக்கும்? குளுக்கோஸ். சரியா? குளுக்கோஸ் சுக்ரோஸா மாறுது, இதெல்லாம் சொல்றீங்கல்ல. இப்ப லீஃப் இருக்கு, லீஃப்ல போட்டோசிந்தசிஸ் நடந்துச்சு, நமக்கு என்ன கிடைக்குது? குளுக்கோஸ் கிடைக்குது. அந்த குளுக்கோஸ் தாவரத்தோட மற்ற பகுதிக்கு போகணும்ல. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரான்ச் இருக்கு, அதுக்கு போகணும்ல, அது எது வழியா தான் போய் ஆகணும்? ஸ்டெம் வழியா தான் போகணும். அப்ப இந்த போட்டோசிந்தேட்ஸ் அப்படின்னா போட்டோசிந்தசிஸ் மூலமா கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டை தான் போட்டோசிந்தேட்ஸ் சொல்லுவோம். சரிங்களா? ரைட். சம் ஸ்டெம்ஸ் பெர்ஃபார்ம் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட். இந்த இடத்துல தான் நீங்க என்ன எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கணும். சில தண்டு உணவுப் பொருட்களை சேமிக்கிறது, உருளைக்கிழங்கு. சரிங்களா? அண்ட் சம் ஸ்டெம் சப்போர்ட் பண்ணுது. சில தண்டுகள் அந்த தாவரத்துக்கு ஆதாரத்தை வழங்குகிறது. இப்பதான் நான் சொன்னேன், டென்ட்ரில்ஸ் ஆஃப் குக்கர்பிட்டேசி, குக்கும்பர், இப்பதான் சொன்னேன், வெள்ளரிக்காய், பூசணிக்காய், வாட்டர்மெலான், இதுல இருக்கக்கூடிய டென்ட்ரில் ஜஸ்ட் இப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோ இலை. ஓகே, உங்களுக்கு இந்த ரீஜன்ல இப்படி இருக்கும், அது பேர் தான் டென்ட்ரில், பற்று கம்பி. அப்படின்னா அது கொடி மேல போனா அதான் சப்போர்ட்னா அதான் ஆதாரம் அப்படின்றது அதுக்கான அர்த்தம். ஓகே. அண்ட் ஸ்டெம் ஆல்சோ மாடிஃபைட் இன்டு கிவ் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பை வழங்குகிறது தண்டு. இப்பதான் சொன்னேன், சிட்ரஸ், போகன்வில்லா. சரியா? எலுமிச்சையிலையும் காகித பூலையும் பாதுகாக்கக்கூடியது. அதான் நான் சொன்ன, ஆடு மாடுலாம் வந்தா அது சாப்பிட முடியாது, பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்யும். அண்ட் ஸ்டெம் ஆல்சோ யூஸ்டு ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபார் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். உடல இனப்பெருக்கத்திற்கு தண்டுகள் உதவுகிறது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு. வெஜிடேட்டிவ் ரிப்ரொடக்ஷன் அது உடல் இனப்பெருக்கம் தான் சொல்லுவோம், அல்லது தழைய உடல் இனப்பெருக்கம் தமிழ்ல. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். ஜென்ரலா சொல்லு, ஜென்ரலா சொல்லு. ஆமா, முருங்கை மரத்தோட ஸ்டெம் வெட்டி வச்சீங்கன்னா வளரும். பொட்டேட்டோவா? வேட்டிட முட்டு உருவாக்கம், அதுக்கு பேர்.
அட்வென்சியஸ் பட்டு அதுல வர்றது. வெங்காயமா? நீ தானே சொன்ன வெங்காயம் இல்ல. இப்போ உங்க வீட்ட இந்த மின்ட்டு என்ன சொல்லுவீங்க தமிழ்ல? புதினா. புதினாலாம் நட்டு வச்சா வருதா? வரும் வரும் வரும். அது வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் தான். சி இஞ்சி இருக்கு, இஞ்சிக்கு என்ன விதை போட்டா வர வைக்கிறாங்க? என்ன பண்ணுவாங்க? இஞ்சியை தான் நடுவாங்க. வெங்காயம், வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் நடுறோம், விதையா போடுறாங்க. கரும்பு, கரும்பு எப்படி பண்ணுவாங்க? என்ன உங்க ஊர்லாம் கரும்பு போடுறதே இல்லையா? கரும்பு சின்ன சின்னதா வெட்டிட்டு அதைத்தான் நடுவாங்க. அதான் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். சரியாப்பா? அப்ப கரும்பு, நீங்க கரும்புடைய ரீஜன்ல உங்களுக்கு என்ன இருக்கும்? நோடு இருக்கும். சரியா? இப்ப நீட்டா இருக்கு கரும்பு. சரியா? இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. ஜஸ்ட் இந்த பார்ட்டை மட்டும் வெட்டி என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல எப்பயுமே நாம இப்ப என்ன சொல்றோம், ரூட் எங்க இருந்து ஆரிஜினேட் ஆகும் அப்படின்னா நோடல் ரீஜன்ல இருந்து தான் ஆரிஜினேட் ஆகும். இது அப்படியே சாய்ச்ச மாதிரி நடுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா கரும்பு வளரும். கரும்புக்கு போய் நம்ம விதெல்லாம் போறது இல்லை, இதான் விதைப்புல். இதுதான் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். சரிங்களா? இப்ப அவங்க என்னன்னா நமக்கு முன்னாடி என்சிஆர்டில ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இப்ப கொடுக்கல, நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான் பெட்டர். இப்ப நம்ம கொஸ்டின்ஸ்ல நம்ம பார்த்தது கூட இது ரிலேட்டடா தான் நம்ம பார்த்துருக்கோம். சரியா? அவ்வளவுதான் இந்த ஸ்டெம்மோடைய பார்ட். ஓகேவா? நான் சொல்றேன் பாருங்க. ஆனியன் வந்து பல்பு, காமு இதெல்லாம் ஸ்டெம்மோடைய மாடிஃபிகேஷன் தான்ப்பா. ஆனியன்ன்றது ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன் தான். பட் நீங்க பீல் பண்றீங்கல்ல, ஆனியனை உரிக்கிறீங்க இல்லையாமா, அது எது? ஷீத்திங் லீப் பேஸ், சதைப்பற்றுள்ள இலை அடிப்பகுதி. இப்படி ஞாபகம் வச்சுக்கோ, அது ஸ்டெம்மோட பார்ட் தான். சரியா? பல்புல வரும், ஆனா நமக்கு அந்த அளவுக்கு இதுல கொடுக்கல. பல்பு, குமுழமா தமிழ்ல ஏதோ சொல்லுவோம். ஆனியனு, அதுக்கப்புறம் பூண்டு, கார்லிக்கு, இதெல்லாம் அதில் தான் வரும். ஆனா நீங்க உரிக்கக்கூடியது எதுனா சதைப்பற்றுள்ள இலைகள். அதுல முன்னாடி இருந்தது, இப்ப எடுத்துட்டாங்க என்சிஆர்டில, இப்போதைக்கு இல்ல. ஷீத்திங் லீப் பேஸ். சரி? அப்ப அந்த ஆனியன் பார்க்கும்போது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. ஜஸ்ட் மேல போகுது பாருங்க. நீங்க ஸ்ப்ரிங் ஆனியன் ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது போடுறீங்களா, அது என்னது? அது அந்த இலையை தான் சவ் பண்ணி போடுவாங்கம்மா, அதான் லீஃப். நீங்க இதோட கண்டினியூஸா போகும். நீங்க நம்ம ஆளுங்க இதை வெட்டிட்டு நமக்கு ஆனியனா நமக்கு கொடுத்துடுறாங்க. ஜஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த லேயர்ஸ் லேயர்ஸா இருக்கும். சரியா? இந்த லேயர்ல தான் அந்த லீஃப் இருக்கும். ஸோ அதனால இதை நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா ஷீத்திங் லீஃப் பேஸ், சதைப்பற்றுள்ள இலை அடிப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் நீங்க அக்கார்டிங் டு ஸ்டேட் போர்டுலாம் பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன் தான். ஓகேவா? ரைட். வேற ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. ரைட். இது புரிஞ்சிச்சா? இது ஸ்டெம் பார்ட் புரிஞ்சுதா? ரைட். இதோட இருக்கட்டும், போதும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது.